பிரபஞ்சமாக வந்து பிரபஞ்ச ரூபமாக வந்து அகத்தியம் ஆற்றிய அற்புதமான அருளுரை பேருரை பெருமகா இறையுரையது, இறைஞான உரையது. இறைவழி நடப்போர் இனிய செவிகளிலே அற்புதமாக வழங்கிட்ட அற்புதமான தமிழ் அருவியானது. அத்தகைய ஞானக்கடலானது, நற்கடலானது, சொற்கடலானது, அத்தகைய தமிழ் சொல்லிலே அற்புதமான ஞானம் எனும் அற்புதமான ஞான தமிழிலே அனைவரது அத்தகைய ஆத்ம நிலைக்குள்ளும் சென்று ஆங்காங்கே தங்கியிருக்கின்ற ஆசானம் போட்டு அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நிலைதனை தகர்த்தெறிந்து நல்நிலையை நிரப்பி அத்தகைய அற்புதமான நிலையை பரவச் செய்து அமர்ந்திருக்கின்ற பரஞ்சோதியாக அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமகனாரின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அவரவர்களுக்குரிய ஞான சம்பந்தமான வினாக்களை முதலிலே தனிப்பட்ட வினை கடந்த வினாக்கள் அல்லாது ஆன்மீக அத்தகைய சந்தேக நிலைகளிலே உள்ள வினாக்களை அகத்திய பெருமகனாரிடம் ஞானக்கடலிடம் கேட்டு விளக்கம் பெற்று கொள்ளுமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மகதீஷாய நமக. கோவிலில் வந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலை வந்து புளிச்சு எல்லாருக்கும் கோவிலில் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை வந்து சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடலாமான்னு கேட்க சாப்பிடலாமா? நடந்த அற்புதமான அபிஷேக அமுது அது. பிரபஞ்சத்திற்கு நடந்திட்ட அற்புத அபிஷேக அமுது. அவ்வமுதினை பருகுவதற்கு வினாயதற்கு அதற்குள் விடையதற்கு அவ்வமுதினை பருகுவதற்குரிய அற்புதமான நல்வாய்ப்புகள் பெறுகின்ற நிலைதனை பெறுகின்ற மானிடர்கள் யாவருமே அற்புதமாய் அவ்வமுதினை பருகலாம். அது பிரபஞ்ச அமுதாக அது உள்நுழைந்து ஆற்றலாய் உள்ளிருக்கும் வினை சர்ப்பங்களை வேறறுக்கும் நல்வினைகளை உள் செலுத்தும் ஆற்றல் கொண்டது என்று அகத்தியன் யாம் உரைத்து அதனை பருகுவதற்கு வினாயதற்கு அதற்குள் சென்று விடையதற்கு சீடரே. அதுக்கு அது நல்ல சந்தர்ப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்க போறீங்க? அகத்தியர் தலைமையிலான இந்த பிரபஞ்ச ஞான சபையில் உள்ள தேவதைகள் எல்லாரையும் சித்த பெருமக்கள் அனைவரையும் வணங்கி அடியேன் திருத்தால் பணிந்து இந்த கேள்வி கேட்கிறேன். அதாவது ஆகமங்களுடைய படிதான் இந்த ஆலய வழிபாடுகள்லாம் நடக்கிறது. ஆனால் இப்போ தற்போதில் வந்து ஆகம வழிபாட்டுக்கு முரண்பாடான விஷயங்கள், அது சொந்தமாக சுயநலம் காரணமாக பூஜைகள்லாம் காலம் தாழ்த்தியோ அல்லது இங்கிட்டு வந்துருங்க முறை தவறி நடக்கிறது. இது ஆகம வழிபாடுபடி நடக்கிற போது அதன் பயன்கள் என்ன? இப்போ வந்து ஆகமங்கள் வழிபாடு முறை தவறி நடக்கிற போது ஏற்படக்கூடிய தீமை என்ன என்பது பற்றியும் இந்த மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்த அகத்திய பெருமானை அடியேன் திருத்தால் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அங்கங்கே முன்னாடியெல்லாம் எல்லாம் ஆகம முறைப்படி கரெக்டாக நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த கலியுகத்தில் வருங்காலங்களில் ஆகமங்கள் தவறி நேர முறைகள் தவறி பூஜை முறைகள்னு எடுத்துக்கலாம். நெறிமுறைகள் மாறி ஒரு எடுத்துக்காட்டுகளுக்கு வந்து என்ன சொல்லலாம், என்ன சொல்லுதியே, உங்கள் கருத்து என்ன சொல்? சரி சரி சரி, அது மாதிரி சொல்லுதீங்களா? சரி 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 சரி. அதுவும் திரையை போட்டுட்டு அர்ச்சனை பண்ணுதாங்களா? சரி சரி. பொதுவான கேள்வி,
இது பொதுவான கேள்வியாக வைப்போம். இதுக்குள்ளே ரொம்ப அது அவன் செய்கிற விஷயம், அது கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்போ சித்து சபையில் நல்லது செய்யுங்கன்னு சொல்லுவார். சரி சரி சரி, அது இறைவனுக்கு அது பிடிச்சு நடக்கலை. அது அவன் வினை சார்ந்த மாந்தங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தில் நம்ம இங்கே பார்க்காத ஆலயம் மட்டும் பிரதானம் கிடையாது. இந்த வண்டல் வானத்திலேயோ இங்கேயோ பார்க்காத விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். அதோட எதிர் தாக்குதல் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அது மொத்தத்தில் அகத்திய பெருமான்ட்ட நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி கேட்டுக்கிடுவோம், அவ்வளோதான். இது என்ன நம்மளை நல்லா இருக்க சொல்லுதாரு, அடுத்தவன் செய்கிற விஷயத்துலேருந்து விலை போயிட வேண்டிதான். அவன் அந்த வினை சரியான பிறகு அவன் சரியாவான். அப்படி ஆலைகளில் நடக்குது வருத்தத்துக்கு. முதல்ல அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுதாங்களோ கேட்டுக்கிடுவோம். என்ன குழப்பமான வினைகள் நிலைக்குள்ளே போக வேண்டாம். அகத்திய பெருமான் திருவடி சொல்லி நல்வினா. அகத்திய பெருமான் அனந்த நிலையில் இருந்து என்ன சூட்சமத்துக்குள்ளேலாம் அது போகணும். அது வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். அதை நினச்சி நம்ம வழியில் போவோம். நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே போவோம். உலகத்தில் உள்ளதெல்லாம் உத்து நோக்கினா நம்ம பயணிக்க முடியாது. நம்ம பயணத்துக்கு எது தடையாக இருக்கோ அந்த விஷயங்களை பார்த்து, தடை இருந்தால் விலகி போய் ஒரே நோக்கம் இறைவன் அப்படிங்கிற மட்டும் பயணிப்போம். இருந்தாலும் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்வோம். அத்தகைய ஆகமம் தவறி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆலயங்கள், அரசியல்வாதிக்காக அந்த நிலையில் காத்திருக்கக்கூடிய விஷயங்கள், திரை போட்டு நடக்கக்கூடிய பூஜை முறைகள், இன்னும் எண்ணிலடங்கா தவறுகள். அது எப்படின்னு சொல்லலாம், இப்போ சாத்தின வசத்தை சாத்திக்கிட்டே இருக்குது. ரொம்ப விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை அதுக்காண்டி இறைவன் நமக்கு அனுக்கிரகம், அவங்க என்ன தான் தப்புனாலும் நமக்கு அனுக்கிரகம் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அப்படிங்கிறத தெரிவித்து அது சம்பந்தமாக அகத்திய பெருமான்கிட்ட ஒரு சிறு விளக்கம் கேட்டுக்கிடுவோம். திருமுருகப் பெருமானுடைய அருளுரை ஆசி உரைக்கு அடுத்தாற்போல் யாம் ஆற்றிய ஆசி உரைதனில் இவ்வினாவிற்குரிய விடைதனை தெளிவுற உரைத்தோம். இத்தலம் எத்தகைய ஆற்றல் கொண்டது? வெளியில் இருக்கக்கூடிய இகலோகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்கள் எவ்வாறெல்லாம் கலியுக இகலோக நிலைதனில் உழன்று வருகின்றார்கள் என்று இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டினை அகத்தியன் உரைத்தோம். கல்வி, அறிவு, ஞானம், சித்தம், சிவம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அத்தகைய வார்த்தைகளுக்கும் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தமில்லாது அலைந்து திரிகின்றார்கள் மானிடர்கள் வெளியில் என்று அகத்தியன் உரைத்தோம். அந்நிலைக்குள் இந்நிலை புகுந்திருக்கின்றது. புகழ், பெருமை, பணம், பொருள் இத்தகைய நிலையே உயர்நிலை என்று நினைந்து அதன் பின் சென்று அதனோடு இணைந்து தனக்கென ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு கொள்கையற்றாத கொள்கை இல்லாத கொள்கைதனை தனக்குள் வகுத்து கொண்டு அதன் மூலம் பெறுகின்ற சிற்சில நடைமுறை இன்பங்கள், சிற்சில நடைமுறை நன்மை போன்று அவர்களுக்குள் அந்நன்மைகளை அடைந்திட்ட பொழுதும் ஆலயங்களில் காத்திருக்கச் செய்கின்ற முறை நீர் உரைத்தவாறு இகலோகத்தில் அழிந்து போகின்ற இத்தகைய பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட சிவத்தின் கரம் தொட்டு வழங்கிய அந்நிலம்தனை தனக்குரியது என்று அபகரித்து வைத்து கொண்டு அதனை இறுதி வரை கட்டி காத்து அதனோடே அமர்ந்திருப்பது போல் அதனை கட்டி காத்து அதுகாரும் இது போன்ற பெருமை புகழ்தனையும் கட்டி காத்து அழியும் நிலை என்று அறியாது அதனை கட்டி காத்து அதன் பின் சென்று மாய நிலைக்குள் உழன்று வருகின்ற மானிடர்கள் பற்றிய உரைகளை இச்சபையில் வந்து அமர்ந்து வினாவாக தொடுக்க கூடாது என்று அகத்தியன் அருள் கட்டளையாய் இடுகின்றோம். தான் செல்கின்ற பயணம், தான் நடந்து வருகின்ற பாதை, நடந்து செல்கின்ற பாதை, இப்பாதைதனில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள், தனக்குள் இருக்கும் நிறைகுறைகள் அப்பாதை பயணங்களில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளோடு ஒப்பிட்டு அதனை வேறறுத்து
தன் சிவப்பயணத்தை நல்முறையாய் மேற்கொள்ள அகத்தியன் யாம் அருள் கட்டளையிட்டு அதன் மூலம் ஆகம நிலை தவறி நடக்கின்ற கால நேரங்கள் தவறி நடக்கின்ற பூஜை புனஸ்கார நிலைகளின் மூலமாக மானிடர்களுக்கு, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற மானிடர்களுக்கு இகலோகத்தில் நல் ஆன்மீக நிலை கொண்டு இறை உண்மை பக்தியோடு இறையை வணங்குகின்ற அத்தகைய மானிடர்களுக்கு, பக்தர்களுக்கு எவ்வித குறைபாடும் ஏற்பட சாத்தியமில்லை என்று அகத்தியன் யாம் உரைத்து ஆகம நிலைதனை தவறுவதற்குரிய செயல்களுக்கு எவன் உரியவனோ அவன் அதற்குரிய தண்டனைகளை தன் வினையின்பால் சூட்சமமாக பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைத்து அழிந்து மடிந்து பிறப்பிலிருந்து சதை பிண்டமாக வந்து அழிந்து மடிந்து போகின்ற இத்தகைய மானுட பிண்டங்களால் எத்தகைய கொள்கையையும் ஆகம நெறிமுறைகளையும் மாற்ற இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தான் அறிந்த கற்றுணர்ந்த அத்தகைய கல்விகளின் மூலம், செவிகளின் மூலம் கேட்ட அத்தகைய நிலைகளால் எத்தகைய ஆகமத்தினையும் சிவ ஆகமம் என்பது சிவம் என்ற வார்த்தைகளை உள்ளூர பயன்படுத்துவது ஒன்றே சிறந்த ஆகமம். நமச்சிவாய என்ற மந்திரத்திற்கு ஈடு இணையான ஆகம சொல் வேறெதுவும் இல்லை என்று யாம் அகத்தியன் உரைத்து ஆகம முறைதனை முறையாக உரைக்கின்ற ஒவ்வொருவரும் ஆகமம் படியே நடைபோடுகின்றார் இத்தகைய கலியுகத்தில் என்று அகத்தியன் உரைத்து அதற்குரிய வினைகளை செய்பவர்கள் அவ்வினைகளை சுமந்து அவர்கள் உழன்று வருவார்கள். அதற்குரிய பரிசுகளையும் அவர்கள் பெறுவார்கள், அவரவர்களுடைய நல்வினை தீவினை பொறுத்து என்று அகத்தியன் உரைத்து இத்தகைய நிலையினால் அறிவுசார் நிலையில் சித்த ஞான நிலையில் செல்கின்ற மானிடர்களுக்கு, பக்தர்களுக்கு, ஆன்மீக ஆன்றோர்களுக்கு எவ்வித குறைபாடும் இல்லை என்று அகத்தியன் யாம் உரைத்து இது அவரவர்கள் சார்ந்த சுய வினை நிலையே என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். சீடனே, இதுவே இதற்குரிய விடையாய் தொடுத்து இதற்குள் சென்று உள்ளுக்குள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவனுடைய வினையையும் தான் தேடி எடுக்கக்கூடிய அந்நிலையில் நீர் இல்லை என்று சிவம் காட்டும் வழியினை பற்றி, அகத்தியம் காட்டும் வழியினை பற்றி தான் அடைகின்ற லட்சியம், தான் வீடு பேறு அடைகின்ற லட்சியம், அமர்ந்திருந்து சிவத்தோடு அமர்ந்து சிரஞ்சீவியாக உலகோர்க்கு நல் அறிவு நிலைகளை கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் அனுக்கிரக நிலைகளை கற்றுக் கொடுக்கும் அத்தகைய நிலைதனை தான் கற்றுக்கொள்ளும் அற்புதமான அந்நிலை நோக்கி பயணப்பட அகத்தியன் யாம் நல்லாசி உரைத்து சபையோடு தொடர்புடைய சீடர்கள் சபையில் அமர்ந்து தன் இனிய சிவப்பயணத்தை மேற்கொள்ளும் சீடர்களின் மத்தியில், சீடர்களின் சிந்தனையில் இதுபோன்று கேள்விகள் இனியல வேண்டாம் என்றும் முதல் முறை சற்சங்க நிகழ்வில் வந்து அமர்ந்து அற்புதமாய் அகத்தியனிடம் உன்னுடைய ஆதங்க நிலை பற்றிய ஆகம நிலை பற்றிய வினாவினை தொடுத்த சீடனே, அனுக்கிரகம் என்றும் உண்டு யாவருக்கும் அவரவர்கள் வினையின் பால் என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம்.